ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல் உயிரியல் பிரிவில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாவிடைகளை பார்க்கலாம். உயிரியலில் அலகு 12ல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்ற பாடம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க புக் பேக் கொஸ்டின் போகலாம். புக் பேக் கொஸ்டினில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. ஆன்சர் டி, அகத்தோல். அடுத்து, உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? ஆன்சர் பி, தண்டு. அடுத்து, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். இதுக்கு ஆப்ஷன் சி, ஒன்றிணைந்தவை. அடுத்து, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எத்தில் ஆல்கஹால். அடுத்து, கிரெப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் பி, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ். அடுத்து, ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது? ஆப்ஷன் சி, நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேரின் புறணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும். ஆன்சர் அகத்தோல். அடுத்து, சைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் மஸ்குலார் கற்றை டேஸ் அமைவாகும். ஆன்சர் ஒன்றிணைந்த வஸ்குலார் கற்றை. அடுத்து, கிளைகாலைசிஸ் நடைபெறும் இடம் டேஸ். ஆன்சர் சைட்டோபிளாசம். கிளைகாலைசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். அடுத்து, ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸில் இருந்து கிடைக்கிறது? ஆன்சர் நீரின் ஒளிப்பிளவில் இருந்து. நீரிலிருந்து தான் ஆக்சிஜன் கிடைக்குது. அடுத்து, செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை டேஸ். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை டேஸ். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து, சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. முதல் வினா, தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு ஃப்ளோயம் என்பது தவறு. தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய திசு சைலம். அடுத்து, தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கிள் என்பது சரி. அடுத்து, ஒரு வித்திலை தாவர தண்டில் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது என்பது தவறு. இருவித்திலை தாவர தண்டில் தான் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது என்பது தான் சரியானது. அடுத்து, இருவித்திலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசெட் பாரன்கைமா உள்ளது என்பது தவறு. இருவித்திலை தாவர வேர் கிடையாது. தாவர இலையின் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசெட் பாரன்கைமா உள்ளது என்பது தான் சரியானது. அடுத்து, இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது. இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது என்பது சரி. அடுத்து, காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது என்பது தவறு. காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் குறைவான ஏடிபி மூலக்கூறுகளை தான் உற்பத்தி செய்கிறது என்பது தான் சரி. அடுத்து, பொறுத்துக. ஃப்ளோயம் சூழ் வஸ்குலார் கற்றை. ஆன்சர் பெரனிகள். அடுத்து, கேம்பியம் சரியான ஆன்சர் 2ஆம் நிலை வளர்ச்சி. அடுத்து, சைலம் சூழ் வஸ்குலார் கற்றை டிரசினா. அடுத்து, சைலம் நீரை கடத்துதல். சைலம் திசு நீரை கடத்தக்கூடியது. ஃப்ளோயம் உணவு கடத்துதல். ஃப்ளோயம் ஃபுட்டை தான் ஒரு லீஃபில் தயாரிக்கக்கூடிய ஃபுட்டை லீஃப்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு கடத்தக்கூடிய திசு ஃப்ளோயம்.
அடுத்த லெசன் 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். அலகு 13 வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. இதுக்கு ஆப்ஷன் டி, தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல். அடுத்து, அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள். அடுத்து, அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நரம்பு மண்டலம். அடுத்து, அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தொண்டை. அடுத்து, அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி, 33. அடுத்து, பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, வெப்பரத்த விலங்குகள். பாலூட்டிகள் வெப்பரத்த விலங்குகள். அடுத்து, இளம் உயிர்களை பிரசவிக்கும் விலங்குகள். ஆப்ஷன் பி, விவிபேரஸ். இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகளுக்கு பெயர் ஆப்ஷன் பி, விவிபேரஸ். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் வினா, டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறப்பு உருவாகியுள்ளது. ஆன்சர் சீரண கண்டம். அடுத்து, ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும். இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. அடுத்து, அட்டையின் முன்முனையிலுள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும். முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும். அட்டையின் முன்முனையிலுள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும். முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும். அடுத்து, இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. சாங்கிவோரஸ் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, டேஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது. ஆன்சர் நெஃப்ரான். நெஃப்ரான் எங்கே இருக்குதுன்னா சிறுநீரகத்தில் இருக்கும். ஸோ நெஃப்ரான் தான் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலேருந்து பிரித்தெடுக்கக்கூடியது. அடுத்து, முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஸ். ஒரு நிமிஷம். 6வது கொஸ்டின், 6வது கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்கலாம். முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஸ் 37 இணை. அடுத்து, சரியா தவறா, தவறான கூற்றை சரியானதாக மாற்றுக. முதல் கூற்று, இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது என்பது தவறு. உமிழ்நீரில் காணப்படக்கூடியது ஹிருடின் என்ற பொருள் தான் இரத்தம் உறைவதை தடுக்கக்கூடியது என்பதுதான் சரி. ஹிபாரினுக்கு பதிலாக ஹிரிடின் என்று இருந்தால் அதுதான் சரி. அடுத்து, விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது என்பது தவறு. விந்து நாளம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது என்பதுதான் சரி. அடுத்து, முயலின் முன் கடைவாய் பற்களுக்கும் பின் கடைவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டீமா எனப்படும் என்பது தவறு. அதாவது வெட்டும் பற்களுக்கும் முன் கடைவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி தான் டயாஸ்டீமா எனப்படும் என்பதுதான் சரி. அடுத்து, முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாட்ரிஜெமினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது என்பது தவறு. முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் என்ற நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் சரியானது. அடுத்து, பொறுத்துக. உறுப்புகள் சூழ்ந்துள்ள சவ்வு அமைவிடம் கொடுத்துருக்குறாங்க. இதை கரெக்டாக நம்ம பொருத்தலாம். மூளையில் இருக்கக்கூடிய ஜவ்வு படலம் ஃப்ளோரா. மூளையில் இருக்கக்கூடிய
ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். உறுப்புகள் சூழ்ந்துள்ள சவ்வு அமைவிடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மூளை வந்து மூளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஜவ்வு படலம் எதுனா மூளை உறைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டையோட்டு குழியில் தான் இருக்குது மூளை. அடுத்து சிறுநீரகம். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வு பகுதியும் சவ்வு படலம் எதுனா கேப்சியூல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றறையில் இருக்குது. அடுத்து இதயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய சவ்வு பெரிகார்டியம். இது எங்கே இருக்குது மீடியாஸ்டினம். இதயத்தினுடைய அமைவிடம் எங்கேன்னா மீடியாஸ்டினம். அடுத்து நுரையீரலை சூழ்ந்திருக்கக்கூடிய ஜவ்வு ஃப்ளூரா. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மார்பறையில் நுரையீரல் இருக்குது. அடுத்த லெசன் போகலாம். அடுத்த லெசன் அலகு 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். இதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் டேஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இவை அனைத்துமே. அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அல்லது செயல்முக கடத்துதலுக்கு இவை அனைத்துமே பொருந்தும். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெறுகிறது. அடுத்து ஆற்றல் செலவிடப்படுகிறது. அடுத்து அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இவை அனைத்துமே முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். அடுத்து வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. நீருனாவே அது வந்து சைலம் திசு மூலம்தான் கடத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி சைலம். அடுத்து நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எது? ஆப்ஷன் சி நீர். நீராவி போக்குனாவே நீர் ஆவியாகி போகுது, அதனால் ஆப்ஷன் சி நீர். அடுத்து வேர்த்தூவிகளானது ஒரு டேஸ். வேர்த்தூவிகளானது ஒரு இதுக்கு வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. அதாவது பியும் சியும் தான் இதுக்கு ஆன்சர். பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? புறத்தோலின் நீட்சியாகும். வேர்த்தூவி என்பது புறத்தோலின் நீட்சியாகும். இது ஒரு ஆன்சர். அடுத்து ஒரு செல் அமைப்பாகும். வேர்த்தூவியானது ஒரு செல் அமைப்பாகும். இது ரெண்டுமே ஆப்ஷன் கொஸ்டின் 4 ஆன்சர். அடுத்து வினா 5, கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? ஆப்ஷன் ஏ செயல்மிகு கடத்துதல் அல்லது ஆற்றல் சார் கடத்துதல். பேரிலே ஆற்றல் சார் இருக்கு, ஸோ இதுக்கு தான் ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு. அடுத்து மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? மனித இதயத்தின் சுவர் ஆப்ஷன் டி, அதாவது மேற்கூறியவை அனைத்தும். அதாவது ஆப்ஷன் ஏ எண்டோகார்டியம், ஆப்ஷன் பி எபிகார்டியம், ஆப்ஷன் சி மயோகார்டியம். இவை 3 ஆனது தான் மனித இதயத்தின் சுவர். அடுத்து இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? இதுக்கு ஆப்ஷன் சி ஏட்ரியம். ஏற்றியத்திலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகுது, வென்ட்ரிக்கிலேருந்து தமனிக்கு போகுது, தமனியிலேருந்து சிரைக்கு இரத்த ஓட்டம் போகுது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இதயத்துக்கு ஏட்ரியமுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளட்டு வருது. அதுக்கப்புறம் ஏற்றியத்திலேருந்து கீழே இருக்கக்கூடிய இதய அறையான வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது தமனி வழியாக இரத்த நாளங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் சிரைக்கு போகுது. சிரைனா என்ன? அதாவது கெட்ட ரத்தத்தை கொண்டு வரக்கூடியது தான் சிரை. ஓகேங்களா? தமனிக்கு அடுத்து தான் சிரை. சிரை வந்து ரத்தத்தை திரும்பவும் வந்து இதயத்துக்கு கொண்டு வருது. அடுத்து 8வது வினாவை பார்க்கலாம். விபத்து காரணமாக இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகை மருத்துவர் செலுத்துவார்? இருக்க ஆப்ஷன் ஏ ஓ வகை. அடுத்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஸ். ஆப்ஷன் ஏ எஸ்ஏ கணு. அடுத்து
பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? இதுக்கு ஆப்ஷன் டி. ரத்தம் ஈக்குவல் டு ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா இருக்குது, ப்ளஸ் ஆர்பிசி இருக்குது, ப்ளஸ் டபிள்யூபிசி இருக்குது, ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். இதில் ஆர்பிசினா என்னென்னா இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்பிசி. அடுத்து டபிள்யூபிசினா ஒயிட் பிளட் செல், வெள்ளை இரத்த அணுக்கள், இரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ், இவையெல்லாம் சேர்ந்தது தான் இரத்தம். ஸோ இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். நீர் ஆவியாகும் நிகழ்ச்சியானது நீராவி போக்கு எனப்படும். அடுத்து நீரானது வேர்த்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. அரைக்கடத்து ஜவ்வு. அடுத்து மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி டேஸ் வேர்த்தூவி. அடுத்து இயல்பான இரத்த அழுத்தம் டேஸ் 120/80 mmHg. அடுத்து சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முறைகள் ஆகும். 72 to 75. அடுத்து பொறுத்துக. பிரிவு 1ல் கொடுத்துருக்கக்கூடியதை பார்க்கலாம். சிம்பிளாஸ்ட் வழி, இதுக்கு ஆன்சர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்பது தான் சரியானது. அடுத்து நீராவி போக்கு சரியானது இலை. நீராவி போக்கு எங்கே நடைபெறுதுன்னா இலையில் தான். அடுத்து ஆஸ்மாசிஸ் ஆன்சர் சரிவு அழுத்த வாட்டம். சரிவு அழுத்த வாட்டம் அழுத்த வாட்டம் என்பது தான் சரி. அடுத்து 4 வேரழுத்தம், இதுக்கு சரியானது சைலத்தில் உள்ள அழுத்தம். வேரழுத்தம், இதுக்கு ஆன்சர் சைலத்தில் உள்ள அழுத்தம். பிரிவு 1ல் இருக்கக்கூடிய பொறுத்துக்களை திரும்பவும் பார்க்கலாம். சிம்பிளாஸ்ட் வழி ஆன்சர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு ஆன்சர் இலை. ஆஸ்மாசிஸ் ஆன்சர் சரிவு அழுத்த வாட்டம். வேறு அழுத்தம் ஆன்சர் சைலத்தில் உள்ள அழுத்தம். அடுத்து பிரிவு 2 லுக்கேமியா ஆன்சர் இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுக்கள் ஆன்சர் த்ராம்போசைட். மோனோசைட்டுகள் ஆன்சர் பேகோசைட். லூக்கோஃபீனியானா லியூக்கோசைட்டு குறைதல். லுக்கோஃபீனியானா லியூக்கோசைட் குறைதல். அடுத்து ஏபி இரத்த வகை ஆன்சர் ஆன்டிபாடியற்ற இரத்த வகை. ஏபி இரத்த வகையில் ஆன்டிபாடியே இருக்காது. ஆன்டிபாடியற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை ஆன்சர் ஆன்டிஜனற்ற இரத்த வகை. ஆன்டிஜன் அதில் இருக்காது ஓ இரத்த வகையில். ஈசினோஃபில் ஆன்சர் ஒவ்வாமை நிலை. ஈசினோஃபில்கள் ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் ஆன்சர் வீக்கம். அடுத்து சரியா தவறா? தவறெனில் திருத்துக. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பார்க்கலாம். முதல் வினாவை பார்க்கலாம். உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு ஃப்ளோயம் என்பது சரி. அடுத்து தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன என்பது சரி. அடுத்து ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ் என்பது தவறு. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரையானது சுக்ரோஸ். அடுத்து அஃபோஃபிலாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது என்பது தவறு. எவ்வித அதாவது 4வது வினாவை பார்க்கலாம். அபோஃபிலாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது என்பது தவறு. இந்த கடத்துதலில் நீரானது எவ்வித சவ்வினையும் கடக்காமல் செல்லினுள் நுழைகிறது என்பதுதான் சரி. அடுத்து காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும் என்பது தவறு. இலைத்துளையானது மூடிக்கொள்ளும் என்பதுதான் சரி. அடுத்து இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும் என்பது
என்பது தவறு. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும் என்பது தவறு. இது சரியான ஆன்சர் வந்து இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது எஸ்ஏ கணு மூலமாக நடைபெறும் என்பது தான் சரி. அடுத்து, அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும் என்பது தவறு. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை கடத்தும் என்பதுதான் சரி. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவை என்பது தவறு. நுரையீரல் சிரை என்பது ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை கடத்தும். அதாவது நுரையீரல்லேருந்து நுரையீரல் சிரை மூலமாக தான் நம்மளுக்கு தூய்மையான இரத்தம் ஹார்ட்டுக்கு வருது. அதனால் நுரையீரல் சிரை வந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை கடத்தும். அடுத்து, WBC பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது என்பது சரி. ஒயிட் பிளட் செல் இரத்த வெள்ளை அணுக்கள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது என்பது சரி. அடுத்து, வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈறுதழ் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒலி தோன்றுகிறது என்பது சரி. அடுத்த லெசன் போகலாம். அடுத்த லெசன் அலகு 15 நரம்பு மண்டலம். இதில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். முதல்ல வரக்கூடிய ரோமன் லெட்டர் வந்து சரியான விடையை தேர்ந்தெடு. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் விழித்திரை. அடுத்து, பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது. ஆப்ஷன் சி மூளை. அடுத்து, அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை. ஆப்ஷன் டி உணர்வேற்பி மற்றும் உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள். அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை. ஆப்ஷன் டி உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள். அடுத்து, டென்ட்ரான்கள் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் கடத்துகின்றன. ஆப்ஷன் பி. ஃபஸ்ட் இதுக்கு வந்து டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டல்களையும் கடத்துகின்றன. அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து, மூளை உறைகளுக்குள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர். ஆப்ஷன் சி டியூராமேட்டர். அடுத்து, டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. இதுக்கு ஆப்ஷன் ஏ 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன என்பதுதான் சரி. ஆப்ஷன் ஏ 12, 31. அடுத்து, மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைநார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள். ஆப்ஷன் சி வெளிச்சல் நரம்பு செல்கள். அடுத்து, மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? ஆப்ஷன் டி கார்பஸ் கலோசம். அடுத்து, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ஆப்ஷன் பி ஆக்சான்கள். ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ஆப்ஷன் பி ஆக்சான்கள். அடுத்து, வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம். ஆப்ஷன் ஏ முகுலம். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம். ஆப்ஷன் ஏ முகுலம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது. ஆப்ஷன் பி சார்கோலெம்மா. கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது. ஆப்ஷன் பி சார்கோலெம்மா. அடுத்து, ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசியெடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழக்கிறார்.
அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி ஹைப்போதலாமஸ். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நமது உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல்லாகும். நியூரான்கள் தான் மிகவும் நீளமான செல். அடுத்து டேஸ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். இதுக்கு ஆன்சர் மையலின் உரையுடன் கூடிய நியூரான்கள் தூண்டல்களை மிக துரிதமாக கடத்தும். மையலின் உரையுடன் கூடிய நியூரான்கள். அடுத்து புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஸ் எனப்படும். ஆன்சர் துலங்கல். அடுத்து செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டேஸ் டென்டிரைட்டுகள். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை ஆன்சர் டென்டிரைட்டுகள். அடுத்து தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன. ஆன்சர் பரிவு நரம்புகள் மற்றும் எதிர்பரிவு நரம்புகள். அடுத்து நியூரானில் டேஸ் எனும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை. ஆன்சர் சென்ட்ரியோல். அடுத்து மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஸ் பேணுகிறது. ஆன்சர் மூளை தண்டுவட திரவம். அடுத்து பெருமூளையின் புறப்பரப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. அடுத்து மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி டேஸ் தலாமஸ். மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ். அடுத்து சரியா தவறா? தவறெனில் திருத்துக. முதல் வினா, டென்ட்ரான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் என்பது தவறு. ஆக்சான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் என்பதுதான் சரியானது. அடுத்து பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றன என்பது தவறு. பரிவு நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது என்பது சரி. அடுத்து மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதலாமஸ் உள்ளது என்பது சரி. அடுத்து பெருமூளை உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது என்பது தவறு. முகுளம் உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது என்பதுதான் சரி. அடுத்து மைய நரம்பு மண்டலத்தின் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரிழைகளால் உருவாகின்றது என்பது சரி. அடுத்து உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் உரையால் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது என்பது தவறு. மூளை மற்றும் தண்டுவடம் நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. மூளை மற்றும் தண்டுவட நரம்புகள் மெனிஞ்சஸ் என்னும் முறையால் பொருத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் அளிக்கிறது என்பது சரியானது. அடுத்து இங்கே 8th 9th கொஸ்டின் இருக்குது, அதை பார்க்கலாம். உடலில் உள்ள தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அனிச்சை வில் ஆகும் என்பது தவறு. அனிச்சை செயல்தான் சரியானது. அடுத்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகுளம் முக்கிய பங்காற்றுகிறது என்பது சரி. அடுத்து பொறுத்துக. நிசில் துகள்கள் ஆன்சர் சைட்டான். அடுத்து ஹைப்போதலாமஸ் ஆன்சர் முன்மூளை. அடுத்து சிறுமூளை ஆன்சர் பின்மூளை. அடுத்து ஸ்வான் செல்கள் ஆன்சர் புற அமைவு நரம்பு மண்டலம். அடுத்து கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகள். முதல் கூற்று பார்க்கலாம். மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது. காரணம்
மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து கூற்று பார்க்கலாம். டியூராமேட்டர் மற்றும் பயாமேட்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது. காரணம், இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள் அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. இதுக்கு வந்து ஆப்ஷன் கூற்று மற்றும் ஆப்ஷன் இ, அதாவது ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. அடுத்த பாடம் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். இந்த பாடத்தில் வரக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஸ். ஆப்ஷன் பி குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது. ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு டேஸ். ஆப்ஷன் பி குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது. அடுத்து, நுனிய ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். ஆப்ஷன் பி ஆக்சின். நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். ஆப்ஷன் பி ஆக்சின். அடுத்து, பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? ஆப்ஷன் ஏ 2,4-D. ஆப்ஷன் ஏ 2,4-D. அடுத்து, அபினா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் டி எஃப்.டபிள்யூ வெண்ட். அபினா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் டி எஃப்.டபிள்யூ வெண்ட். அடுத்து, கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி ஜிப்ரலின்கள். சர்க்கரையின் அளவை அதிகரிக்க ஜிப்ரலின்கள் தெளிக்கப்படுகிறது. அடுத்து, எல்ஹெச்சை சுரப்பது டேஸ். ஆப்ஷன் சி பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. அடுத்து, கீழுள்ளவற்றுள் நாளமுல சுரப்பியை அடையாளம் காணவும். ஆப்ஷன் சி உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து, கீழுள்ளவற்றுள் எது நாளமுல சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ கணையம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை சுரப்பி. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும். ஆக்சின். ஆக்சின் ஹார்மோன் தான் செல் நீட்சியடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குகிறது, உதிர்தலை தடை செய்கிறது. இந்த ஹார்மோன் பேர் வந்து ஆக்சின் ஹார்மோன். அடுத்து, தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கணு பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் டேஸ் ஆகும். எத்திலின். வாயுநிலை ஹார்மோன் எத்திலின். அடுத்து, இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் டேஸ். அப்சிசிக் அமிலம். இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் டேஸ். அப்சிசிக் அமிலம். அடுத்து, ஜிப்ரலின்கள் டேஸ் தாவரங்களில் தண்டு நீட்சியடைவதை தூண்டுகின்றன. நெருங்கிய இலை அடுக்ககம் கொண்ட தாவரங்களில். அடுத்து, நுனி ஆதிக்கம் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஸ் ஆகும். சைட்டோகைனின். நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் சைட்டோகைனின். அடுத்து, உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஸ். பாராத்தார்மோன். உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஸ் ஹார்மோன். ஆன்சர் பாராத்தார்மோன். அடுத்து, லங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது. ஆன்சர் இன்சுலின். பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது. அடுத்து, தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது. தலைமை சுரப்பியான பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து, குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது. ஆன்சர் கிரிட்டினிசம். அடுத்து, பொறுத்துக. இதில் வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. பகுதி 1ல் உள்ளதை பார்க்க. பகுதி 1 ஆக்சின். இது வந்து பகுதி 2ல் முளைக்குருத்து உரை, அதோட மேட்ச் பண்ணணும். அடுத்து, பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா நுனி ஆதிக்கம். ஆக்சின் வந்து நுனி ஆதிக்கத்தை ஊக்கப்படுத்துகிறது. அடுத்து, எத்திலின். எத்திலின் பகுதி 2ல் வந்து ஆன்சர் வந்து கனிகள். பகுதி 3ல்
பழுக்கிறதுக்கு எத்திலின் கனிகள் பழுத்தலை வந்து துரிதப்படுத்துவது எத்திலின். இது வந்து வாயுநிலை ஹார்மோன். அடுத்து அப்சிசிக் அமிலம். ஆன்சர் வந்து பசுங்கனிகம். பகுதி 2ல் பசுங்கனிகம். பகுதி 3ல் வந்து உதிர்தல். அடுத்து சைட்டோகைனின். பகுதி 2ல் தேங்காயின் இளநீர். பகுதி 3ல் செல் பகுப்பு. அடுத்து ஜிப்ரலின்கள். பகுதி 2ல் ஜிப்ரில்லா பியூசிகுராய். பகுதி 3 பார்த்திங்கன்னா அதில் கனிவிடை பகுதி நீட்சி. அடுத்து ஹார்மோன்கள், அதனுடைய குறைபாடுகள் கொடுத்துருக்குறாங்க. தைராக்சின், இதனால் என்ன குறைபாடு வருதுன்னா எளிய காய்டர். இன்சுலினால் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் என்ற இது பாதிப்பு வருது. பாராத்தார்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ஏடிஹெச் டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ். அடுத்து சரியா தவறா? தவறாயின் சரியான கூற்றினை எழுதவும். செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும் என்பது சரி. அடுத்து ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன என்பது சரி. அடுத்து எத்திலின் இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கிறது என்பது தவறு. எத்திலின் வந்து இலைகள், மலர்கள், கனிகள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது. அடுத்து எக்ஸ்தால்மிக் காய்டா தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது என்பது சரி. அடுத்து பிட்யூட்டரி சுரப்பி 4 கதுப்புகளாக பிரிந்துள்ளது என்பது தவறு. பிட்யூட்டரி சுரப்பி 2 கதுப்புகளை கொண்டது. 2 கதுப்புகளாக பிரிந்துள்ளது என்பதுதான் சரி. அடுத்து கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது என்பது தவறு. அண்டகத்தின் கிராஃபியன் பாலிக்கல் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. அண்டகத்தின் கிராஃபியன் பாலிக்சின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. கூற்று காரணம் வகை கேள்விகள். முதல் கூற்று காரணம் பார்க்கலாம். சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். காரணம், சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. இது வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்த கூற்று காரணம் பார்க்கலாம். பிட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது என்பது ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்த காரணம் கூற்று பார்க்கலாம். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. காரணம், இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது என்பது கூற்று மற்றும் காரணம். இது வந்து ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. இந்த பாடத்தில் உள்ளது பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லெசன் போகலாம். அடுத்த லெசன் என்னென்னா அலகு 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஸ். ஆப்ஷன் டி பிரயோஃபிலம். அடுத்து பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம். ஆப்ஷன் பி ஈஸ்ட். அடுத்து சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ். ஆப்ஷன் சி சைகோட் அல்லது கருமுட்டை. அடுத்து மலரின் இன்றியமையாத பாகங்கள். ஆப்ஷன் டி மகரந்த தாழ்வட்டம், சூலகவட்டம். அடுத்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். ஆப்ஷன் டி பெரிய இறகு போன்ற சூழ்முடி. அடுத்து மூடிய விதையுடைய தாவரங்களில், அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஆண் கேமெட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? ஆப்ஷன் ஏ உற்பத்தி செல். அடுத்து இனச்செல் பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன் டி இவை பால் உறுப்புகளில்
பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. அடுத்து விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எபிடிடைமிஸ். ஆப்ஷன் ஏ எபிடிடைமிஸ். அடுத்து விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள். ஆப்ஷன் சி செர்டோலி செல்கள். ஆப்ஷன் பி செர்டோலி செல்கள். அடுத்து ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. ஆப்ஷன் சி கிராஃபியன் பாலிக்கிள்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் செல்கள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி? ஆப்ஷன் ஏ காப்பர் டி. கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி? ஆப்ஷன் ஏ காப்பர் டி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஸ் 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியஸ்கள். 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியஸ்கள். அடுத்து கருவுறுதலுக்கு பின் சூர்பை டேஸ் ஆக மாறுகிறது. சூர்பையானது கனியாக மாறுகிறது. அடுத்து பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும். இழப்பு மீட்டல். பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் இழப்பு மீட்டல். அடுத்து மனிதர்கள் கருவுறுதல் டேஸ் ஆகும். உட்கருவுறுதல் ஆகும். அடுத்து கருவுறுதலுக்கு பின் டேஸ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது. 6 to 7 நாட்களில். அடுத்து குழந்தை பிறப்பதற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும். சீம்பால் எனப்படும். அடுத்து புரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. முன் பிட்யூட்டரியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. புரோலாக்டின் முன் பிட்யூட்டரியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பொறுத்துக. இதில் களம் 1 களம் 2 கொடுத்துருக்குறாங்க. பிளத்தல் ஆன்சர் அமீபா. மொட்டுவிடுதல் ஆன்சர் ஈஸ்ட். துண்டாதல் ஆன்சர் ஸ்பைரோகைரா. அடுத்து கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொறுத்துக. குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். அடுத்து கர்ப்ப காலம் ஆன்சர் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்ட அணு வெளியேற்றம். அண்ட அணு வெளியேற்றம் ஆன்சர் கிராஃபியன் பாலிக்கிள்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். கிராஃபியன் பாலிக்கிள்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். அடுத்து கருப்பதித்தல். கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவறை திரித்துக் கொள்க. முதல் வினா சூழின் காம்பு பகுதி டேஸ் எனப்படும். சூழின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் என்பது தவறு. சூழின் காம்பு பகுதி சூழ்காம்பு எனப்படும் என்பதுதான் சரி. அடுத்து விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றன என்பது சரி. விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக உருவாகின்றன என்பது சரி. அடுத்து ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது என்பது தவறு. ஈஸ்ட் மொட்டுவிடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. அடுத்து மகரந்த தோள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டாகும் என்பது தவறு. சூழ்முடி என்பதுதான் சரி. அடுத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தோள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் என்பது தவறு. மகரந்த தோள்கள் எப்படி இருக்கும்? பெரிதாகவும் பொதுவாக துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும் என்பதுதான் சரி. அடுத்து இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டைமயத்தன்மையுடையவை என்பது தவறு. ஒருமையத்தன்மையுடையவை என்பதுதான் சரி. அடுத்து பிட்யூட்டரியின் பின்கதுப்பு எல்ஹெச்சை சுரக்கிறது என்பது தவறு. முன்கதுப்பு தான் எல்ஹெச்சை சுரக்கிறது. அடுத்து கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை என்பது சரி. அடுத்து இனச்செல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது என்பது தவறு. உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது என்பது தான் சரி. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டிரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது என்பது தவறு. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டிரானின்
குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சி வினாக்களை பார்த்தாச்சு. அடுத்த லெசன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலகு 18 மரபியல். அலகு 18 மரபியலில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்க்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. ஆப்ஷன் பி பண்புகளை நிர்ணயிப்பது. அடுத்து எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுக்குதல். அடுத்து செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. ஆப்ஷன் சி சென்ட்ரோமியர். அடுத்து சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம். ஆப்ஷன் பி மெட்டாசென்ட்ரிக். அடுத்து டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது. ஆப்ஷன் டி சர்க்கரை பாஸ்பேட். அடுத்து ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் குறிக்கல. ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஸ். ஆப்ஷன் டி டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். அடுத்து பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி அன்யூப்ளாய்டி. அன்யூப்ளாய்டி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அல்லீல்கள். மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அல்லீல்கள். அடுத்து ஒரு குறிப்பிட்ட பண்பின் அதாவது ஜீனின் வெளியேற்றம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஃபினோடைப். அடுத்து ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் குரோமோசோம்கள். அடுத்து ஒரு டிஎன்ஏ 2 டேஸ் இழைகளால் ஆனது. பாலிநியூக்ளியோடைடு. அடுத்து ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் சடுதி மாற்றங்கள் அல்லது பாலிநியூக்ளியோடைடு மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து ரோமன் கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவறை திருத்திக் கொள்க. மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும் என்பது தவறு. ஆன்சர் 9:3:3:1 என்பது தான் சரி. அடுத்து ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது என்பது தவறு. மறைக்கப்படுகிறது என்பது தான் சரி.
அடுத்து ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது என்பது சரி. அடுத்து ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும் என்பது சரி. அடுத்து சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது என்பது தவறு. இதுக்கு ஆன்சர் வந்து டீலோமியருக்கு பதிலாக சேட்டிலைட் என்று இருந்தால் அது சரியானது. அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது என்பது சரி. அடுத்து டவுன் நோய் கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை என்பது தவறு. 45க்கு பதிலாக 47 என்று இருந்தால் சரியானது. அடுத்து பொறுத்துக. ஆட்டோசோம்கள் ஆன்சர் 22 ஜோடி குரோமோசோம்கள். இருமய நிலை ஆன்சர் 2n. அல்லோசோம்கள் ஆன்சர் 23வது ஜோடி குரோமோசோம்கள். அடுத்து டவுன் நோய் குறைபாட்டு அறிகுறி ட்ரைசோமி 21. அடுத்து இரு பண்பு கலப்பு ஆன்சர் வந்து 9:3:3:1. அடுத்த லெசன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லெசன் அலகு 19 உயிரின் தோற்றமும் பரிணாமமும். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி ஆப்ஷன் பி தனி உயிர் வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது என்பது சரியான ஆப்ஷன். அடுத்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். அடுத்து பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி தொல் உயிரியல் சான்றுகள். அடுத்து தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ஆப்ஷன் ஏ ரேடியோ கார்பன் முறை. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே.டபிள்யூ. காஸ்பெர்கர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் பெறப்பட்ட பண்புகள். அடுத்து ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் எச்ச உறுப்புகள். அடுத்து வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டேஸ். ஆன்சர் சார்லஸ் டார்வின். சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் என்பது தவறு. ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் என்பதுதான் சரி. அடுத்து செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன. ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன என்பது சரி. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை என்பது சரி. அடுத்து பொறுத்துக முன்னோர் பண்பு மீட்சி. ஆன்சர் வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. அடுத்து எச்ச உறுப்புகள். ஆன்சர் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். செயல் ஒத்த உறுப்புகள். ஆன்சர் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை. அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஆன்சர் பூனை மற்றும் வௌவாலின் முன்னங்கால்கள். மரப்பூங்கா.
ஆன்சர் திருவக்கரை. அடுத்து WF லிபி. ஆன்சர் கதிரியக்க கார்பன் C14. அடுத்த லெசன் அலகு 20 இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? ஆப்ஷன் பி கூட்டுத் தேர்வு முறை. அடுத்து பூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். ஆன்சர் சி தட்டைப்பயிறு. அடுத்து கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸ். ஆப்ஷன் டி கோதுமை. அடுத்து தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ IR8. அடுத்து உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஆப்ஷன் டி உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் உயிரினங்கள். அடுத்து டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி டேஸ். ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ். அடுத்து RDNA என்பது டேஸ். ஆப்ஷன் சி ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. அடுத்து டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையின் அடிப்படையாக கொண்டது. இதுக்கு ஆப்ஷன் டி மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மீண்டும் மீண்டும் வரும் தொடர். அடுத்து மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ். ஆப்ஷன் டி அதாவது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. அடுத்து ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் ஒற்றைமைய மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி N = 21 மற்றும் X = 7. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். ஆன்சர் தாவர பயிர் பெருக்கம். அடுத்து புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஸ் ஆகும். அட்லஸ் 66. அடுத்து கால்சிசின் டேஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருளாகும். கால்சிசின். அடுத்து விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும் உயிரூட்ட சத்தேற்றம். அடுத்து நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடிதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். ஆன்சர் அட்டாமிட்டா 2. அடுத்து டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. ஆன்சர் மறுசேர்க்கை டிஎன்ஏ அல்லது RDNA. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியேஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. ஆன்சர் ஃபேலின்ட்ரோம் வரிசை அல்லது பாஸ்போடைஎஸ்டர். அடுத்து ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும். ஆன்சர் ஒத்த இரட்டையர்கள். அடுத்து வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும். குருத்தணுக்கள் ஆகும். அடுத்து ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸ் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆன்சர் தகுந்த கடத்தி அல்லது பிளாஸ்மிட். அடுத்து சரியா தவறா? கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட அப்பெனோப்ராக்சிகோ என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ரோப்ளாய்டு ஆகும் என்பது சரி. அடுத்து 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடிதி மாற்றம் எனப்படும் என்பது தவறு. பன்மைய பயிர் பெருக்கம் என்பதுதான் சரியானது. அடுத்து உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனித்தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் என்பது தவறு. தூய வரிசை கிடையாது, குளோன்கள் என்பதுதான் சரி. அடுத்து இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரதத்தரத்தை தீர்மானிக்கிறது என்பது தவறு. ஆன்சர் புரதம் கிடையாது, இரும்பு தரத்தை தீர்மானிக்கிறது. அடுத்து
கோல்டன் வைரஸ் ஒரு கலப்புயிர் என்பது தவறு. கோல்டன் வைரஸ் ஒரு மரபு பண்பு மாற்றப்பட்ட பயிர். அடுத்து பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது என்பது சரி. அடுத்து செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதலாகும் என்பது தவறு. உடலுக்கு வெளியே நடக்கக்கூடியது. அடுத்து டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது என்பது சரி. அடுத்து மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும் என்பது தவறு. மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை குறிக்கக்கூடியது. அடுத்து பொறுத்துக. சோனாலிகா ஆன்சர் அரைக்குள்ள கோதுமை. IR8 அரைக்குள்ள அரிசி. சக்காரம் ஆன்சர் கரும்பு. முங் நம்பர் 1 பேசியோலஸ் முங்கோ. அடுத்து DMB2 ஆன்சர் வேர்க்கடலை. அடுத்து இன்சுலின் ஆன்சர் RDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். அடுத்து BT நச்சு ஆன்சர் பேசிலஸ் த்ரிஞ்சியன்சிஸ். அடுத்து கோல்டன் ரைஸ் ஆன்சர் பீட்டா கரோட்டீன். கூற்று காரண வகை கேள்விகள். முதல் கூற்று காரணம் பார்க்கலாம். கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது என்பது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்குறாங்க? கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்த கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமேட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. அடுத்த கூற்று RDNA தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன என்பது ஆப்ஷன் இ. அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த லெசன் அலகு 21 உடல்நலம் மற்றும் நோய்கள். இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின். அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆப்ஷன் ஏ மே 31. அடுத்து சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆப்ஷன் டி துரித செல்பிரிதல் தன்மை கொண்டவை. அடுத்து நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை ஆப்ஷன் டி லிம்போமா. அடுத்து அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது ஆப்ஷன் பி கல்லீரல் சிதைவு. அடுத்து இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் ஆப்ஷன் டி இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. அடுத்து எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் சி கார்சினோமாம். அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ வீரியமிக கட்டி அல்லது மாலிக்னன்ட். அடுத்து பாலிபேஜியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது ஆப்ஷன் பி டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ். அடுத்து மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி ஆப்ஷன் டி மைய நரம்பு மண்டலம். கீழ்கண்டவற்றை சரியா தவறா என கூறுக. கொஸ்டின் 1, எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய் எபிடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. எய்ட்ஸ் என்பது ஒரு கொடிய நோய், அதாவது பேண்டமிக். அடுத்து புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர் என்பது சரி. அடுத்து உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும் என்பது தவறு. புற்றுநோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும். அடுத்து
வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா எனப்படுகிறது என்பது தவறு. இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லுக்கேமியா எனப்படுகிறது. அடுத்து, நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு அல்லது ஏட்டியாலஜி எனப்படுகிறது என்பது சரி. அடுத்து, நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது என்பது சரி. அடுத்து, இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வகை 2 உருவாகிறது என்பது தவறு. வகை 1 தான் உருவாகிறது. அடுத்து, கார்சினோஜன் என்பவை புற்றுநோய் உருவாக்கும் காரணிகளாகும் என்பது சரி. அடுத்து, நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து என்பது தவறு. நிக்கோட்டின் என்பது ஆல்கலாய்டு வகை மருந்து. அடுத்து, சிரோசிஸ் அல்லது கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையது என்பது தவறு. கல்லீரல் நோயுடன் தொடர்புடையது என்பதுதான் சரி. அடுத்து, பொறுத்துக. சார்கோமா ஆன்சர் இணைப்பு திசு புற்றுநோய். சார்கோமானா இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமானா வயிற்று புற்றுநோய். அடுத்து, பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம். அடுத்து, பாலிபோஜியானா ஆன்சர் அதிகப்படியான பசி. பாலிபேஜியானா அதிகப்படியான பசி. அடுத்து, இதய தசை நசிவுறல் நோய். இதுக்கு ஆன்சர் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் இன்மை. அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் அலகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை. இதில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது கோடிட்ட இடங்களை நிரப்புக. காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு டேஸ் குறைகிறது. அடுத்து, மண்ணின் மேல் அடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது டேஸ். ஆன்சர் மண் அரிப்பு. அடுத்து, சிப்கோ இயக்கம் டேஸ் எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. காடுகளை அழித்தலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து, டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும். நீலகிரி. அடுத்து, ஓத ஆற்றல் டேஸ் வகை ஆற்றலாகும். ஓத ஆற்றல் என்பது புதுப்பிக்கக்கூடிய வகை ஆற்றலாகும். அடுத்து, கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஸ் எரிபொருட்களாகும். ஆன்சர் புதைப்படிவ எரிபொருட்கள். கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு இவை அனைத்துமே புதைப்படிவ எரிபொருட்கள். அடுத்து, மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் டேஸ் ஆகும். ஆன்சர் நிலக்கரி. அடுத்து, சரியா தவறா தவறெனில் திருத்துக. உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள் என்பது தவறு. எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் ஒரு புதைப்படிவ எரிபொருள். அடுத்து, மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் என்பது சரி. அடுத்து, வாழிடங்களை அழிப்பது வன உயிரிகளின் இழப்புக்கு காரணமாகும் என்பது சரி. அடுத்து, அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும் என்பது தவறு. அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். அடுத்து, அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும் என்பது தவறு. மண்ணரிப்பை ஏற்படுத்தும். அடுத்து, வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் என்பது தவறு. சட்டப்பூர்வமாக அது ஒரு குற்றச்செயல். அடுத்து, தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் என்பது சரி. அடுத்து, வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972 ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பது சரி. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பது சரி. அடுத்து, பொறுத்துக. மண்ணரிப்பு ஆன்சர் தாவர பரப்பு நீக்கம். அடுத்து, உயிரி வாயு ஆன்சர் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இயற்கை வாயு ஆன்சர் புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயு ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு CO2. அடுத்து, CFL பல்புகள் ஆன்சர் ஆற்றல் சேமிப்பு. அடுத்து, காற்று ஆன்சர் அமிலமழை. அடுத்து,
திடக்கழிவு. ஆன்சர் காரிய மற்றும் கன உலோகங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உயிரியல் பாடத்தில் வரக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்களை பார்த்தாச்சு. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.